ஸ்டாலின் அவர்களோட அந்த அந்த பதில் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நாகரிகமான ஒரு பதில். பயத்தை காட்டுதோ? பயம்லாம் இல்லைங்க. என்னத்துக்கு பயம்? அதாவதுங்க, திமுக ஜெயிக்கும் தோக்கும், அழிஞ்சு போவாது. அதே மாதிரி தான் அண்ணா திமுக தோக்கும் ஜெயிக்கும் அழிஞ்சு போகிறது. அப்போ திராவிட கட்சிகளை பொறுத்தவரையிலும் அவங்களோட அந்த உழைப்பு என்பது இந்த தேர்தல் நேரத்தில் அந்த திட்டங்கள் ஆகட்டும், அவங்களுக்கும் ஒரு கொள்கைகள் எதிர்ப்பு அரசியல் என்பது இருக்குது. விஜய் அவர்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு 80 இடத்துல 2வது வராரு, அவர் வந்து முதலமைச்சரே ஆயிடுவார் அப்படின்றாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு சான்று என்பது அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் நடந்துக்கிட்டு அந்த கட்சிக்காரர்கள் இருக்கிறத உடைக்கிறாங்க, தூக்கி போட்டு இது பண்ணுறாங்க, ஒரு ஒரு தாந்தோணித்தனமாக நடந்துக்கிறாங்க. இப்போ நம்மளும் இதே ஊரில் தான் இருக்கோம், நம்மளும் தெருவா சுற்றுறோம், 234 தொகுதி போயிட்டு வரோம். அப்போ அப்படி பார்க்கும்போது கிராமப்புறங்களையோ வயதானவர்கள்கிட்டயோ வாக்குகள் அதிகமாக செலுத்துபவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா, விஜய் வரட்டும், வயசு இருக்குது, ஃபஸ்ட்டு கொள்கையை சொல்லட்டும், அரசியல் பண்ணட்டும், அரசியல் பழகட்டும், அனுபவம் வரட்டும். விஜய் வேண்டான்னு சொல்லலை, 3வது முகத்துக்குன்னு ஒரு கணிசமான வாக்கு இருக்குது, அந்த வாக்கை வாங்குவார். முந்தைய காலத்தில் மூப்பனார் வாங்கினார், வைகோ வாங்கினார், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கமல் அவர்கள் வாங்கியிருக்கிறாரு, விஜயகாந்த் அவர்கள் அதுபோல் வாங்குவாருன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஊடகத்தில் ஒரு சிலர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயை பார்த்து பயந்துட்டாங்க, விஜயை பார்த்து மிரண்டிட்டாங்க எல்லா கட்சியும். நான் என்ன சொல்கிறேன்னா, 8லேருந்து 10% வாக்குகள் அவருக்கு காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாக்குகளை அவர் அறுவடை செய்வார். நன்றாக அரசியல் செய்தார், இல்லை ஒரு நல்ல கூட்டணிக்கு போனார்னா அவரால் ஆட்சி மாற்றம் கூட வரும். அது வந்து சாத்தியம் இருக்குது. ஆனால் இவரே ஆட்சியை பிடிப்பாருன்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு அது வந்து அவரோட ரசிகர்களுக்கு அவ்வளோதான் அரசியல் புரியும். நான் ஜோசியம் சொல்ல முடியாது, நடக்கவே நடக்காது. மக்கள் நினச்சா எது வேணால் நடக்கும். ஆனால் 2026 அதற்கு சாத்தியக்கூறுகள் நாம் பார்க்கல. காரணம், களம் வந்து வேறு, திரை வேறு, தரை வேறு. தரையில் வந்து அவருக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியல, நிறைய விஷயங்கள் சொதப்புது. லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்று பேரறிஞர் அண்ணா அவர்களின் 117வது பிறந்த நாள். இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு சிறப்பான திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறாரு. அன்புக்கரங்கள், ஆதரவற்ற குழந்தைகளுடைய கணக்கில் மாதம் 2000 ரூபாய் அந்த திட்டத்தை தொடங்கி வச்சு பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறாரு. குறிப்பாக அரசியல் என்பது மக்கள் பணி, இதில் சொகுசுக்கு இடமில்லை அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறாரு. அது மட்டுமல்ல, ஏற்கனவே நேற்று ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார். புதிய பழைய எதிரிகள் திமுகவை தொட்டு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, அது ஒருபோதும் முடியாது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இந்த முதல்வர் அவர்களுடைய அந்த திட்டங்களையும் அவர்களுடைய அந்த புதிய விமர்சனங்களையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நேயர்களுக்கு வந்து அறிஞர் அண்ணாவோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எனக்கு பிடித்த தலைவர்களே ரொம்ப மிகவும் பிடித்தவர் இவர். காமராஜர் ஐயா, அறிஞர் அண்ணா, இந்த அதுவும் அண்ணா வந்து இன்னும் ஒரு சிறப்பு. அப்போ அண்ணா அவர்களோட பிறந்த நாளில் வந்து இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஐயா வந்து அது மாதிரி ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காரு. அதாவது ஆதரவற்ற குழந்தைகள், அவங்களுக்கு வந்து யாரும் இல்லை, அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட பிறந்த நாளில் வந்துட்டு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு திட்டம். இது அண்ணாவோட பிறந்தநாளில் ஆரம்பித்ததுனால நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த திட்டத்தை வந்து யாருமே சீக்கிரமாக தொடமாட்டாங்கன்னு பார்க்குறேன். இப்போ நாளைக்கு ஒரு வேளை ஒரு பேச்சுக்கு அதிமுக வருது, இல்லை வேறு ஒரு கட்சிகள் ஆட்சிக்கு வருது, மாறி வருதுன்னா கூட இந்த திட்டம் பொதுவாக அண்ணாவோட பெயரில் நாமத்தில் சொல்லி பண்ணுறது பேச்சு யாரும் போக மாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சின்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் போட்ட விதை என்பது எந்த கட்சி அதுக்கு ஆட்சி வந்தாலும் சரி, இல்லை திருப்பி திமுகவே வேறு ஒரு தலைமையில் ஆட்சிக்கு வருதுனாலும் இந்த திட்டத்தை வந்து அண்ணா ஞாபகமாக வச்ச ஒரு திட்டம்ன்றதுனால இது பேச்சு யாரும் போக மாட்டாங்க. அதனால் இந்த திட்டம் வந்து ஒரு தொடர்ந்து இருக்கும். அந்த உதவி அற்ற அந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவும் போது ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. 2வது கேள்வி நீங்கள் கேட்டது வந்துட்டு புதிய பழைய எதிரிகள், அவங்க வந்து நம்மளை தொட்டு பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு சொகுசு வாழ்க்கைக்கு இடம் இல்லை, அதுதான் அண்ணா மக்கள் பணின்றவர். இது கிட்டத்தட்ட வந்து நேற்றைய தினம் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த ஒரு வார்த்தைகள், பஞ்சு டைலாக்கு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, குறிப்பாக சொல்லனா வந்து புதிய எதிரி பழைய எதிரின்ற மாதிரி பிரித்து பார்க்குறாரு. இப்போ பழைய எதிரின்னா எல்லாருக்கும் தெரியும் அதிமுக, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக. புதிய எதிரி, புதிய வரவாக வந்திருக்கிறது வந்து ஐயா திரு விஜய். அப்போ பேரை சொல்லாமல் வந்து சொகுசு வாழ்க்கைன்னு வேறு சொல்லியிருக்காரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து ஒரு பனையூர் பங்களாவிலேருந்து வெளியில் வந்து அரசியல் பண்ண மாட்டேன்றாரு, இவர் வந்து சொகுசான ஒரு அரசியல் பண்ணுறாரு. அண்ணா இதை வந்து நமக்கு சொல்லித்தரல, மக்கள்கிட்ட போய் மக்கள் பணி சேவணும், மக்கள் மூலமாக சிந்திக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து மையமாக காட்டுறாரு. இதில் வந்து என்ன ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம்னா,
அண்ணா சொன்ன அரசியல் வேறு. இன்றைக்கி அண்ணாவோட பிறந்தநாள்னால எல்லா தலைவர்களும் வந்து கருத்து போடுறாங்க, இது பண்ணுறாங்க. திரு விஜய் அவர்களும் போட்டிருக்காரு. எனக்கு என்ன புரியலன்னா, ஃபஸ்ட்டு கட்சி தொடங்கினப்போ அப்போ அன்றைக்கி அண்ணா கண்ணுக்கு தெரியல. இன்றைக்கி எங்கே அண்ணாவோட பேரை சொல்லலை, அண்ணாவோட வழியில் போகலன்னா இது வந்து சரியாக வராதுன்னு தெரிஞ்ச உடனே இன்றைக்கி அண்ணாவோட புகைப்படங்களும் எம்ஜிஆர் எல்லாம் வச்சு அவங்க பண்ணுறாங்க. அப்போது ஸ்டாலின் அவர்களோட அந்த அந்த பதில் என்பது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நாகரிகமான ஒரு பதில். பயத்தை காட்டுதோ? பயம்லாம் இல்லைங்க. என்னத்துக்கு பயம்? அதாவதுங்க, திமுக ஜெயிக்கும் தோக்கும், அழிஞ்சு போகாது. அதே மாதிரி தான் அண்ணா திமுக தோக்கும் ஜெயிக்கும், அழிஞ்சு போகிறது. அப்போ திராவிட கட்சிகளை பொறுத்தவரையிலும் அவங்களோட அந்த உழைப்பு என்பது அந்த தேர்தல் நேரத்தில் அந்த திட்டங்கள் ஆகட்டும், அவங்களுக்குன்னு ஒரு கொள்கைகள், எதிர்ப்பு அரசியல் என்பது இருக்குது. அதனால் இது வந்து விஜய் அவர்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு 80 இடத்துல 2வது விட வராரு, அவர் வந்து முதலமைச்சரே ஆயிடுவார் அப்படின்றாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு கட்சிக்கு ஒரு சான்று என்பது அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் நடந்துக்கிறது, அந்த கட்சிக்காரர்கள் நடந்துக்கிறது. இப்போது ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஒரு கட்சி ஆளாகுது அப்படின்னா, அதிமுக சமீபத்தில் ஆளாச்சு, ஆட்சி எழுந்தது. அதற்கு முன்னாடி வந்து ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு திமுகவும் ஆளானது, திமுகவும் ஆட்சி எழுந்திருக்கிறது. அப்போது ஒரு விஷயங்கள் நீங்கள் பாதிக்கிற மாதிரி மக்களை செஞ்சிங்கன்னா ஆட்சியிலேருந்து அகற்றப்படுங்க. இவங்க வரும்போதே என்ன பண்ணுறாங்கன்னா, கட்டுக்கடங்காத ஒரு கூட்டத்தை வைத்து மக்களை வந்து பாதிக்கிறாங்க. இப்போ குறிப்பாக சொல்லணும்னா திருச்சி மக்களுக்கு ஒரு நாள் பூரா அந்த ஏரியாவில் இவர் எங்கெல்லாம் போனாரோ அந்த இடத்துல வந்து ஒரு அசாதாரணமான ஒரு வாழ்க்கை தான் நிலவி இருக்குது. இப்போ நம்ம அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசும்போது, ஆனால் கோவப்படலை, விஜய் மீது கோவப்படலை. ஆனால் விஜயோட தொண்டர்களோட அந்த போக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்து லைட்டாக பதட்டப்படுறாங்க. என்ன இது இப்படியே போச்சுன்னா, இது ஒரு தொடர்கதையாக ஆச்சுன்னா எப்படி? அவரவர்களுக்கு அந்த நேரம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம்னா அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் அது முடிஞ்சிடணும். அதுக்கடுத்து அடுத்த வேலையை பார்க்க போனோம். இது என்ன டெஸ்ட் மேட்ச் மாதிரி காலையில் ஆரம்பித்து நைட்டு வரலாம் ஆடிக்கிட்டு இருந்தால் விடிய அது ஒரு கணக்கு இல்லாமல் போகுது. அதனால் இவர்கள் அரசியலுக்கு வரும்போதே வந்து ஒரு பிரச்சனை. இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள்லாம் அவர்களால் வருது. அதாவது இருக்கிறத உடைக்கிறாங்க, தூக்கி போட்டு இது பண்ணுறாங்க, ஒரு தாந்தோணித்தனமாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வருது. அதனால் மக்களை போய் சொல்லணுன்றாரு. அதேமாதிரி முதல்வர் வந்து அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பேரே உச்சரிக்கலைங்களே விஜய் அவர்கள். கூட்டத்தை பார்த்து அதில் மக்கள் நம் பக்கம் இருக்கிறாங்கன்னு பார்த்து தான் இது போன்ற கொள்கைகளை சொல்லி ஏமாற்றுபவர்களோட வந்து இது போன்ற அறிக்கை புலம்பல்கள் வருதுன்னு விஜய் அறிக்கை கொடுத்துருக்காரு. இல்லை விஜய் அதே போல தானே திமுக அமைச்சர்கள் எல்லாருமே விஜய் விமர்சிக்க. இல்லைங்க, ஆமாங்க. நீங்கள் வந்துட்டு சிஎம் ஸ்டாலின் அவர்களே சாருன்னு சொல்லி நீங்கள் பேரை சொல்லும்போது முதல்வர் வந்து அதை கடந்து போவார், இல்லை பதில் சொல்லாமல் கூட போவார். அது அவரோட பர்வியோ இல்லை. எனக்கு வந்து நீங்கள் நிகர் இல்லை, நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் பாஜக எதிர்க்கிற அரசியலை நான் முன்னோக்கி போகிறேன். அப்படி இருக்கும்போது இவர் குறுக்கில் வரும்போது நான் எதுக்கு இதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் கடந்து போகிறாரு. பட் அமைச்சர்கள் வந்து அப்படி போகணும்னு அவசியம் இல்லையா? அமைச்சர்கள் வந்து அவங்களோட கட்சி தலைவர் முதலமைச்சரை வந்து ஒருத்தர் வந்து கிண்டல் பண்ணுறாரு, நையாண்டி பண்ணுறாரோ அதுக்கேற்ற பதிலடி கொடுக்க வேண்டியது அமைச்சர்களோட கடமை தானே. அதனால் அவங்க பதிலடி கொடுக்குறாங்க. அதற்கு பதிலாக விஜய் சொல்கிறதையும் வந்து நான் வந்து குறைத்தடலாம் மதிப்பிடலை. அதாவது பலத்தன்றதை தாண்டி நான் என்ன சொல்கிறேன்னா, சரிங்க, அதாவது ஒரு கணக்கு ஒரு புள்ளி வரும் சொல்லுவோம். காவல்துறையில் நண்பர்கள்கிட்ட விசாரித்தப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏர்போர்ட்டில் ஒரு 5000 பேர் இருந்தாங்க, மரக்கடை ஜங்ஷனில் ஒரு 30,000 பேர் இருந்தாங்க, அப்புறம் அரியலூர் பெரம்பலூர் சேர்த்து கிட்டத்தட்ட 55,000 60,000 பேர் கூடியிருப்பாங்க அப்படின்றது காவல்துறையோட ஒரு கணக்கு. இதே பத்திரிகை நண்பர்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 80,000 பேர் கூடியிருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க எப்படி 80,000 அந்த இடத்துக்கு வராங்கன்னா காவல்துறையோட ஒரு 20,000 30,000 கூட வந்திருக்குன்னு எந்த கணக்கு சொல்கிறாங்கன்னா, இந்த உட்புற சாலைகளெல்லாம் நிறைய இடத்துல வந்து வீட்டாண்டை வந்து வெளியில் நின்று பார்த்தாங்க, இந்த ரோடு ஜங்ஷனெல்லாம் வந்து விஜயை காண்றதுக்கு ஆர்வமாக வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. 80,000லேருந்து ஒரு லட்சம் வச்சுக்கலாம் அதிகபட்சம் அப்படின்ற மாதிரி. இதே தாவாக்கா தோழர்கள்கிட்டயும் நண்பர்கள்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னால் 3 லட்சம்ன்றாங்க. இப்போது இதில் எது சரின்றது வந்து மக்கள்கிட்டே நம்ம கொடுத்துருவோம், ஓகேங்களா? அப்போது கட்சியில் இருக்கிறவங்க ஒரு நம்பர் சொல்கிறாங்க, 3 லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்து பார்த்துருப்பாங்க. காவல்துறையில் வந்து ஒரு 60,000 70,000 அந்த மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்து 80,000லேருந்து 1 லட்சம் சொல்கிறாங்க. இப்போது நான் வந்து தாவாக்கா சொன்ன அந்த நம்பரையே எடுத்துக்கிறேன், ரைட்டுங்களா? 3 லட்சம் பேர் வந்தாங்க. இந்த 3 லட்சம் பேர் ஒரு ஆள் 3 ஓட்டு வாங்கி தராங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு தொண்டர் வந்து ஒரு ஓட்டு வாங்கி தர்றதுன்றதே கஷ்டம். அதாவது பணபலமோ இல்லை கொள்கை பிடிப்போ இல்லை அந்த கட்சியில் பரம்பரையாக ஏதோ அனுபவித்து இல்லை அரசாங்கம் இருந்து ஒரு திட்டத்து மூலமா, இப்போது உதாரணத்துக்கு ஆடு மாடு திட்டத்தில் வந்து மாடு வாங்கியிருந்தாங்க, ஆடு வாங்கியிருந்தாங்க வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ரெட்டலையை பார்க்கும்போது ஒரு ஆசை வரும். அதேமாதிரி இலவச பட்டா கலைஞர் திட்டத்தில் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்க்கும்போது உதயசூரியன் மேலே ஒரு ஈர்ப்பு வரும். அம்மா உணவகத்தில் போய் சாப்பிட்ருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெட்டலையை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு வரும்.
அது மாதிரி ஒவ்வொரு திட்டங்கள் சொல்ல. இப்போ கலைஞர் மகளிர் திட்டம் இருக்குது, அதில் 1000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு உதயசூரியன் மேலே ஒரு திமுக மீது ஒரு ஈர்ப்பு வரும். இப்போ விஜய் மீது ஈர்ப்பு என்பது திட்டங்கள் சார்ந்ததோ கொள்கைகள் சார்ந்ததோ அல்ல. சினிமாவில் விஜயை பார்த்தோம், விஜய் நல்லா நடிப்பார், நல்ல குணமாக இருப்பார், அதனால் அவர் அதே நல்ல குணத்தோடு அரசியல்னு இருப்பார்ன்றது ஒரு எதிர்பார்ப்பு. இங்கே பலனை அடைந்திருக்கிறார்கள், அங்கே வந்து எதிர்பார்ப்பு. அப்போ பலன் எதிர்பார்ப்பு. இப்போ இந்த பின்னணியில் பலனை எதிர்பார்க்குறவங்க ஒரு சைடு, இன்னொன்று மக்களுக்கு, அதாவது 40 வயதுக்கு மேலே இல்லை 35 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு என்னென்னா, யார் ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறாங்களோ அவங்களோட வாக்குகளை அங்கே செலுத்துறது தான் அவங்க விரும்புவாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன வயசில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் இப்போ சாலையில் போனீங்கன்னா அதிக நேரத்தில் நீங்கள் இளைஞர்களை, வயது குறைந்தவர்களை தான் பார்ப்பீங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்னு சொல்கிறாங்க. இளைஞர் பட்டாளத்தில் வயது குறைந்தவர்கிட்ட விஜய் நன்றாக இருக்கிறார். அப்போ அந்த மாதிரி கருத்து கணப்பு எடுத்துகிட்டு வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் ஆட்சி பிடிச்சிருவாரு, விஜய் 70 சீட்டில் 2ஆம் இடம் இருக்குது, அதிமுகக்கே டஃப் கொடுப்பாரு, 2வது அவருக்கும் தான் போட்டின்ற மாதிரி ஒரு குறுகிய பார்வையோடு ஒரு கணக்குகள் பதிவிடுறாங்க. இப்போ நம்மளும் இதே ஊரில் தான் இருக்கோம், நம்மளும் தெருவா சுற்றுறோம், 234 தொகுதி போயிட்டு வரோம். அப்போ அப்படி பார்க்கும்போது கிராமப்புறங்களையோ வயதானவர்கள்கிட்டயோ வாக்குகள் அதிகமாக செலுத்துபவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா, விஜய் வரட்டும், வயசு இருக்குது, ஃபஸ்ட்டு கொள்கையை சொல்லட்டும், அரசியல் பண்ணட்டும், அரசியல் பழகட்டும், அனுபவம் வரட்டும். விஜய் வேண்டான்னு சொல்லலை. இந்த தேர்தலுக்கு அவர் வந்து ஒரு 3ஆம் பெரிய சக்தியாக வருவாரா அப்படின்னா அந்த இடத்துக்குலாம் அவங்க போகலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 3வது முகத்துக்குன்னு ஒரு கணிசமான வாக்கு இருக்குது, அந்த வாக்கை வாங்குவார். முந்தைய காலத்தில் மூப்பனார் வாங்கினார், வைகோ வாங்கினார், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கமல் அவர்கள் வாங்கியிருக்கிறாரு, விஜயகாந்த் அவர்கள் அதுபோல் வாங்குவாருன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஊடகத்தில் ஒரு சிலர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயை பார்த்து பயந்துட்டாங்க, விஜயை பார்த்து மிரண்டுட்டாங்க எல்லா கட்சியும். ஆரம்பத்தில் விமர்சனங்களை தவிர்த்த திமுக, ஸ்டாலின் அவர்களே விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டார்ல, அப்போ வந்து அந்த கூட்டம் வந்து ஒரு எல்லா கட்சி தலைவர்களுக்கும் ஒரு இல்லைங்க. இதே நீங்கள் இப்படி பார்க்கக்கூடாது. நேற்று நைட்டு ஐயா சூப்பர் ஸ்டார் வந்து அவர் பாணியில் சொல்லணும்னா 10 வச்சுட்டே பரட்டன்னு சொல்லிட்டு அவர் தானே ஆரம்பிச்சு விட்டார். புதிய எதிரி பழைய எதிரின்னு, புதிய எதிரின்னு அவர் இவரை தான் சொல்கிறாரு. அப்போ அந்த வார்த்தையிலேருந்து எடுக்கிறாரு. அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் பயன்படுத்திய அதே வார்த்தையை திரு ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தும் போது ரஜினிகாந்தோட ரசிகர்கள் திமுக பக்கம் ஏன் போய் ஓட்டு போடக்கூடாது? இல்லை அவங்க வந்து அதிமுகவை சிந்திப்பாங்கல்ல, அவங்க விஜய் பக்கம் போகக்கூடாது அப்படின்றது கூட அது ஒரு யுக்தியாக இருக்கும். ஒரு தாக்கத்தினால தானே விஜய் கண்டிப்பாக. அதாவது விஜய் வந்து ஒன்றுமே இருக்க மாட்டார், பாஜக மாதிரி இல்லை நோட்டா விட கீழே போவார் அப்படி பேசணுன்னா அது அபத்தம், அரசியல் புரிதல் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, 8லேருந்து 10% வாக்குகள் அவருக்கு காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாக்குகளை அவர் அறுவடை செய்வார். நன்றாக அரசியல் செய்தார், இல்லை ஒரு நல்ல கூட்டணிக்கு போனார்னா அவரால் ஆட்சி மாற்றம் கூட வரும், அது வந்து சாத்தியம் இருக்குது. ஆனால் இவரே ஆட்சியை பிடிப்பாருன்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு அது வந்து அவரோட ரசிகர்களுக்கு அவ்வளவுதான் அரசியல் புரியும். அவர்களும் அப்படி பேசுவாங்க. அதை கேட்டுக்கொண்டு ஊடகத்துலேயும் ஒரு சில பேர் வந்து பார்த்து பயந்துட்டாங்க, மிரண்டுட்டாங்க, உருண்டுட்டாங்க. ஏங்க, பெரம்பலூர் போய் வாக்காளர்களை சந்திக்கணும்னு நினச்சி அவரால் முடியல. நிதர்சனத்துக்கு வாங்க, நீங்கள் சொன்னீங்க ஒரு விஷயம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன வருத்தம்? 7000 பேர் அங்கே கூடியிருந்தாங்கல்ல, நைட்டு போய் பார்த்தப்ப கூட ஒரு 2000 பேர் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வேலை வெட்டியை விட்டாமல் உங்களை பார்க்க தானே வந்தாங்க. உங்களை பார்க்க வந்ததை தவிர்த்து அவங்க வேறு என்ன தப்பு பண்ணாங்க? அப்போது ஒரு சின்ன விஷயம் போய் வாக்காளர்களை இல்லை மக்களை சந்திக்க வேணுன்ற அந்த ஒரு நிகழ்ச்சி நேரலை கூட உங்களால் திட்டமிடுதல் பிரகாரம் கரெக்டாக செய்ய முடியலன்னா கட்சியை நீங்கள் எப்படி நடத்துவீங்க? நாளைக்கு ஆட்சி வந்து ஆட்சி இதுக்கு தான் அனுபவம் வேணும்னு சொல்கிறது. அவர் வரக்கூடாது, அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்குள்ள அவர் வரணும். மேபி நான் சொல்கிறேன், என்றாவது ஒரு நாள் விஜய் அவர்கள் முதல்வருக்கு வாய்ப்பு இருக்கும். நான் இல்லைன்னுலாம் சொல்லலை, நான் ஜோசியம் சொல்ல முடியாது, நடக்கவே நடக்காது. மக்கள் நினச்சா எது வேணால் நடக்கும். ஆனால் 2026 அதற்கு சாத்தியக்கூறுகள் நான் பார்க்கல. காரணம், களம் வந்து வேறு, திரை வேறு, தரை வேறு. தரையில் வந்து அவருக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியல, நிறைய விஷயங்கள் சொதப்புது. ஒரு சில இப்போ அரியலூர் போயிட்டு அனிதா பற்றி பேசலைங்க, கூட இருக்கவங்க யாரும் சொல்லியிருக்கணும் இல்லையா, இங்கே தான் வந்து நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நீட்டு பிரச்சனை பேசணுன்னு. அதே மாதிரி அவர் இப்போ நான் வந்து ஒரு அரசியல் வாதிகள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பேன்னா, விமர்சனம் கடுமையாக இருக்குன்னு எதிர்பார்ப்பேன். இவர் வந்து வெறும் திமுக தாக்குதல் பண்ணுறாரு, பிஜேபியை லைட்டாக பண்ணுறாரு, அதிமுக பேச்சும் காங்கிரஸ் பேச்சும் போகிறதே கிடையாது. இன்றைக்கி நான் வெளிப்படையாக சொல்வேனே, காங்கிரஸ் கட்சி நீங்கள் வேணால் பாருங்கள், வர தேர்தலில் வாக்கு சதவீதம் கண்டிப்பாக சரியும். காரணம் என்னென்னா, கூட கூட்டணியில் இருந்தாலும் அரசில் ஒரு சில தவறுகள் வரைக்கும் வேணால் அந்த தவறுகளை தட்டி கேட்கணும். அண்ணா அதை தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. இங்கே இந்த திட்டத்தில் தப்புங்க, இதில் இங்கே குறைபாடு இருக்குங்க, இதை சரி. காங்கிரஸ் கட்சி வாயே திறக்கலை. தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சினால் ஏதோ ஒரு, இப்போது நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திங்கன்னா கூட சாம்சங் தொழிலாளி பிரச்சனையில் போராட்டி அரசுக்கு எதிராக இருந்து அங்கே ஏதோ ஒரு போராட்டத்தையோ ஒரு அவங்களுக்கு ஒரு தேடுதலையோ ஏதோ பண்ணுறாங்க. துப்புரவு தொழிலாளி பிரச்சனையில் அரசாங்கத்துக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் கம்யூனிஸ்ட்டுக்கு பிரச்சனை இருக்குது, கேள்வி கேட்குறாங்க. அப்போ கேள்வியை கேட்காத காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கடி வரும். அந்த காங்கிரஸ் கட்சி இவர் தூக்கி பிடிக்கிறார்.
இப்போது ராகுல் காந்தி அவர்கள் ஓட்டு திருட்டு சொன்னார், அதை பற்றி பேசினார். ஏன் அதில் ஒரு வார்த்தை ராகுல் காந்தி ஒன்று ஆதரவு நிலைப்பாடோ இல்லை எதிர்ப்பு நிலைப்பாடோ ஏதோ ஒன்று சொல்லணும்ல. அமைதியாக இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ அவர் அவருக்கு தெரிஞ்ச அந்த அரசியல் பார்வையில் தான் போகிறாரு. அந்த பாதையில் போனால் நீங்கள் உடனடியாக போய் சேர வேண்டிய இலக்குக்கு போக முடியாதுன்றது என்னோட புரிதல்.